மீ அன்னியாசியோ. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சக்கே. நான் நீங்கள் யாரோ அங்கே நம்ம ட்ரீம்குள்ள இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். வெல்கம் டு மை அரண்மனை பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்தாருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் வியோ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறதோ பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணா. இங்கே மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த கான்வர்சேஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க ரூமில் போய் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் இல்லை, ஜிமின், தயாங் அண்ட் ஜங்குக் 3 பேரும் அவங்க ரூமில் படுத்துருக்காங்க. இப்போது சடனாக ஜிமின் ஏதோ அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அவர் அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கார். அவர் மட்டும்தான் இருக்கார், பாய்ஸ் யாருமே இல்லை. அவர் ஒரு நிமிஷம் பேனிக் ஆகி ஒரு மாதிரி கத்துறாரு. பட் ஸ்டில் அங்கே யாருமே இல்லை. அவர் ஒரு மாதிரி நடுக்கத்திலே அங்கே சுற்றி பார்க்குறாரு. அந்த அரண்மனையே சுற்றி பிச் டார்க்கில் இருக்குது. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவரோட ஹார்ட் பீட்லாம் அவருக்கே கேட்குது. அந்த அளவுக்கு அவரோட ஹார்ட் துடிக்குது. அவர் ஒரு மாதிரி ஒரு கல் பண்ணிட்டு சுற்றி பார்க்குறாரு. இப்போது அந்த அரண்மனையோட டோர் இருக்குல்ல, கேட்டோட டோர் கிடையாது, அரண்மனையோட டோர் சடனாக ஓப்பன் ஆகுது. உள்ளே இருந்து ஒரு வெளிச்சம் அப்படியே சுற்றி ஸ்ப்ரெட் ஆகுது. அவர் அந்த வெளிச்சம் வந்து அந்த சைடே பார்க்குறாரு. உள்ளே இருந்து ஒரு பர்சன் ஜிமினை உள்ளே கூப்பிடுறாரு. அது ஒரு மேல் தான், பார்க்க ஒரு கிங் மாதிரி இருக்காரு. இவரும் அந்த பர்சனை பார்த்துட்டு உள்ளே போகிறாரு, ஸ்டில் ஒரு பயத்தோட. அவர் ஒரு ஸ்டெப்பாக உள்ளே எடுத்து வைக்க இங்கே அரண்மனை சுற்றி வெளிச்சமாகுது. ஒரு மாதிரி ரொம்ப பிரைட் ஆகுது. ஜிமின் அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இப்போ உள்ளே போகிறாரு. அந்த பர்சனோட ஃபேஸ் ஜிமினுக்கு தெரியல, ஒரு மாதிரி பிளர்ராக இருக்குது. அங்கே அந்த பர்சன் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய லேடிஸ் அண்ட் மென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லுக் எப்படி இருக்குன்னா குயின் கிங்ஸ் மாதிரி இருக்குது. அவங்க எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு டின்னர் ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு. இங்கே ஜிமினை அந்த பர்சன் கூப்பிட்றாரு. கிட்டத்தட்ட அந்த பர்சனை ஜிமின் நல்லா ஒத்து பார்க்குறாரு. பார்க்க கிட்டத்தட்ட ஜிமின் மாதிரியே இருக்கு. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. பட் ஸ்டில் அவரோட ஃபீஸ் வந்து கிளியராக தெரியல. அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ், பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த பிக்சர்ஸ் எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி அவருக்கு தோணுது. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அதை பார்த்துட்டே இருக்காரு. இப்போது உள்ள ஒரு பர்சன் கூப்பிட்டு பாரு இல்லையா ஜிமின்னு, அந்த பர்சன் தான். என்ன ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கா? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆமாம், நீங்கள் யார்? நான் யாருன்னு உனக்கு தெரியல? நல்லா பாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியல? உனக்கு என்ன தெரியலையா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிட்டு கிரீப்பியாக ஒரு ஸ்மெல் பண்ணுறாரு. ஜிமின் ரொம்ப பயந்துடுறாரு. தெரியலையா? நான் யாருன்னு தெரியலையா? ஏன் இந்த அரண்மனைக்குள்ள வந்தீங்க? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஜிமின் ஒரு மாதிரி பயத்தோடையே அவங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே அந்த பர்சன் தான் சடனாக அவரோட ஹிப்பில் இருந்த ஒரு வால் எடுத்து ஜிமினோட செஸ்டில் குத்துறாரு. ஜிமின் அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. இட்ஸ் எ ட்ரீம். யா, இவ்வளோ நேரம் ஜிமின் ட்ரீமில் இருந்திருக்காரு. அவருக்கு முகலாம் வேர்த்து ஒரு மாதிரி அலறி அடிச்சுட்டு எழுந்து உட்கார்றாரு. இங்கே தயாங் அண்ட் ஜங்குக் தான் ஒரு மாதிரி பதட்டத்திலே எழுந்து உட்காந்து, ஜிமின் என்னடா ஆச்சு?
ஜமீன், என்னாச்சு மச்சான்? என்னடா அது? அது அந்த அரண்மனை, அரண்மனை, அரண்மனையா? என்னடா என்னடா சொல்ற? அது அது அந்த அந்த பையன், அந்த பர்சன். எந்த பர்சன்டா? அவன் என்ன குத்திட்டான்டா நெஞ்சில. இங்க இங்க. எது? எங்க 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 குத்திட்டா மச்சான்? இவ்வளோ பெரிய வாள் எடுத்து. எது? இவ்வளோ பெரிய வாள் எடுத்து எங்க குத்திட்டானா? ம். என்னடா வளர்ற? எங்க போன? எதுக்கு அவன் ஒன்று குத்தணும்? தெரியலடா. தூங்கிட்டு இருந்தான். கண்ணு முழிச்சு பார்த்தா அரண்மனைக்குள்ள இருக்கண்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் மச்சான் உள்ள அரண்மனையோட டோர் ஓப்பன் ஆச்சு. என்னடான்னு பார்த்தா உள்ள ஒரு பர்சன் அப்படியே என்ன மாதிரியே இருந்தான்டா. என்ன ஒன்று மாதிரியா? இல்லை இல்லை, என்ன மாதிரி இல்லை. அவன் ஒரு ராஜா மாதிரி இருந்தான். அவனோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா, ஸ்ட்ரக்சரா சி உடம்பு பார்க்க சொன்னேன். ஓ, அது பார்க்க என்ன மாதிரி இருந்துச்சு. நல்லா தான் மச்சான் பேசிட்டு இருந்தோம். விருந்தெல்லாம் வச்சான்டா. அவன் எதுக்கு உனக்கு விருந்து வைக்கணும்? எனக்கு என்ன தெரியும்? அவன் தான் கூப்பிட்டான், விருந்து வச்சான். சடனா கத்தி எடுத்து நெஞ்சில இங்க 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 குத்திட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க ஜங்குக்காவுக்கும் தேங்கும் புரிஞ்சிருச்சு, இவர் வந்து கனவு கண்டுட்டு தான் பயத்துல வளர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமினா, இங்க பாரு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம அந்த அரண்மனைக்கு போயிட்டு வந்தோம்ல, அதில் தான் நீ நல்லா பயந்துருக்கன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு இந்த மாதிரிலாம் கனவு வருது. இந்தா ஃபஸ்ட்டு தண்ணி கொடு, தண்ணி குடி அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. இங்கே ஜிமின் அதை ஃபுல்லாக குடிச்சிடுறாரு. அந்தளவுக்கு பயந்துட்டாரு. இங்கே தேங்க ஒன்றும் இல்லைடா, நாங்களாம் கூட தானே இருக்கோம், அப்பெல்லாம் இன்னும் ஆயிடாது, சரியா? படுத்து தூங்கு. இல்லைடா, கண்ணு முன்னாடி அவன் தாண்டா மாத்துக்கு நேரம் வந்து நிற்கிறான். யாரா? பார்க்க எப்படா இருந்தான்? அதான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி இருந்தானு. இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மூடி தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஜிமினை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க. அவருக்கு ஸ்டில் தூக்கமே இல்லை. அவர் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கும் தயாங்கும் இன்னும் க்ளோஸாக வந்து ஜிமினை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவங்களே தூங்குறாங்க. ஒரு வழியாக அப்படியே வந்து நைட் ஸ்கிப் ஆகுது. இப்போ பாய்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 9 o'clock போல் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு எல்லாரும் வந்து மார்னிங் அவங்களோட ரொட்டீன்ஸ்லாம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ தான் வெளியே வராங்க. பார்த்தா ஜிமின் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜிமினுக்கு ஜுரம் வந்திருக்கு. பிள்ளைக்கு பயந்ததில் ஃபீவரே வந்துருச்சு. இங்கே பெம்பர்ஸ் தான் பிடிச்சி கலாய்ச்சி அப்படி சிரிக்கிறாங்க. ஜிமின் வந்து பயந்துட்டான், அரண்மையை பார்த்ததும் பயந்துட்டான், அதான் அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அவரோட நிலைமை அவருக்கு தான் தெரியும். அவர் ஒரு மாதிரி பயத்தில் அவருக்கு ஃபீவரே வந்துருச்சு. ஒரு மாதிரி குளிரில் நடுக்கிட்டு படுத்திருக்காரு. ஒரு வழியா இங்கே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஊர் தலைவர் இருக்கார் இல்லையா, ஒயனோட அப்பாவுக்கும் தெரியுது. அவர் வந்து வைத்தியர்லாம் வர வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ ஒரு 2 daysல சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது பிடிக்கவே இல்லை நம்ம ஜிமினாவுக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஃபீவர் க்யூர் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக குடிச்சிடுறாரு. ஸோ இப்படியே தான் வந்து 2 days ஸ்கிப் ஆகுது. என்னப்போ வந்து அது வரைக்கும் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே போகலை. ஏன்னா ஜிமின் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. ஸோ இந்த டைமில் போனால் அது சரியாக வராது. ஜிமின் இல்லாமலேயும் போய் பண்ண முடியாது. பண்ணலாம், பட் ஆனாலும் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வருமா அப்படின்றது டவுட் தான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து இல்லை பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸே அவங்களுக்கு ஒரு மாதிரி பேட் இம்ப்ரெஷன் தான் கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு மாதிரி சரியில்லாத மாதிரி இருந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து 2 days கழிச்சு நம்மளோட நெக்ஸ்ட்டு ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. இப்போது அதுக்கடையில் இந்த எடிட்டிங் வேலைலாம் இருக்குது இல்லையா, ஸோ அதாவது இது வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இது வரைக்கும் ஷூட்டிங் பண்ணதை வந்து எடிட் பண்ணி எபிசோடாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் ஒரு விஷயத்த வந்து எடிட் பண்ணுறது வந்து தயாங் அண்டு ஷுகா 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த வந்து தயாங் வந்து நோட் பண்ணுறாரு. எல்லோரும் அந்த கேர்ளோட உருவத்தை தானே பார்த்துருப்பாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு பால்கனி கிட்ட ஒரு மேலோட ஃப்ரேம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியுது. அது வந்து கிளியராக தெரியல, ஒரு மாதிரி பிளாக்காக பிளரியாக தெரியுது.
அவங்க ஒரு மாதிரி ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. எஸ், அது ஒரு மேலோட ஃப்ரேம் தான். பட் யாருன்னு தெளிவாக தெரியல. இப்போ தான் வந்து அந்த கனவை பற்றி வந்து தேங்க் சொல்கிறாரு ஷுகா கிட்ட. அதாவது ஜிமின் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு ட்ரீம் வந்துச்சு ஜிமினுக்கு. அவன் ஏதோ பயத்தில் வளர்னான். பட் எனக்கு சரியாக தெரியல, யாரோ ஒரு பர்சன் ஜிமின் மாதிரியே வந்து கூப்பிட்டு ஜிமினோட நெஞ்சில் வந்து கத்தி வச்சு குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் ஹயாங் அப்படின்னு சொன்னான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து ஷுகாவும் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே இங்கே ஆரம் வந்து உள்ளே வந்துடுறாரு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து தேங் 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 கிட்ட வந்து ஆரம் கேட்குறாரு. கேட்டதும் ஆரம் வந்து ஐயோ வளர்ற சாரி தயாங் கிட்ட ஆரம் கேட்குறாரு. ஆரம் கிட்ட தயாங் வந்து திரும்ப சொல்கிறாரு. இது கேட்டதும் வந்து நேராக ஜிமின் கிட்ட வந்துடுறாரு. இப்போ கொஞ்சம் பிள்ளைக்கு பரவாயில்ல, 2 days அது அப்படியே இப்படி தான் ஸ்கிப் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து 2வது நாள் முடிய போகுது. ஸோ பிள்ளைக்கு இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து க்யூர் ஆகிட்டாரு. பட் ஸ்டில் வந்து இன்னுமே அந்த வந்து அரண்மனைக்குள்ளே போனாருங்க இல்லையா, அந்த எஃபெக்ட்லேருந்து வெளியே வரல. இனிமே பிள்ளை அந்த மாதிரி ஒரு பயத்தில் தான் இருக்கார். அப்பப்போ ஆரவும் கால் பண்ணி பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் அவரால் வந்து முழுசாக அந்த இன்சிடெண்ட்லேருந்து அந்த ட்ரீம்லேருந்து அவரால் வெளியே வர முடியல. அவர் ஒரு மாதிரி பயந்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு ஆரம் தான் ஜிமின் சொல்லு ப்ரோ, அன்றைக்கி அரண்மனையில் என்னதான் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன அன்னைக்கு நம்ம ஷூட்டிங் போனோம்ல, அரண்மனையில் எதையாச்சும் பார்த்தியான்னு கேட்டேன். அது வந்தப்போ நான் ஆரோ கால் பண்ணியிருந்தான்னு சொல்லி பேசுறதுக்காக போயிருந்தேன்ல ப்ரோ. ஆமாம், அங்கே பேசிட்டு திரும்பக்குள்ள ஒரு பர்சனை பார்த்தேன். பர்சனா? இல்லை அது பர்சன் இல்லை, அது ஒரு உருவமா? ஐ திங்க் அது பேய் இல்லை ஏதோ ஒரு கிரியேச்சர், எனக்கு தெரியல. சரி, அது பார்க்க எப்படி இருந்தது? என்ன மாதிரி இருந்துச்சு ப்ரோ? இதே ஆமாம், என்னைய பார்க்குற மாதிரி இருந்தது. எனக்கு கிங் வேஷம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஹேர்லாம் நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஃபேஸில் அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு லுக் இருந்துச்சு ப்ரோ. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த கிரியேச்சரை பார்த்தாலே அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் கிரியேட் ஆகும். அப்படியா? ஆமாம், என்னை மட்டும் பார்க்கல, தயாங்கியே பார்த்தேன். தயாங்க பார்த்தியா? ஆமாம், நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரியே தயாங்கும் கிங் வேஷம் போட்டால் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவனுக்கு வந்து நல்ல லாங் ஹேரு, அப்புறம் நல்ல லாங் பியர்லாம் வச்சுருந்தான். ஒரு மாதிரி கிங் மாதிரி இருந்தான். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க பார்க்க மனுஷங்க மாதிரி இல்லை ப்ரோ. 2 பேருமே ரொம்ப கொடூரமாக இருந்தாங்க. இங்கே நெத்திலெல்லாம் செம்ம அடி ப்ரோ. பிளட் அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்ற மாதிரி. அவர் என்ன பார்த்தாரோ அது ஒரு ஃபியரோட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையுமே ஆரம் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் என்ன சொன்னாரோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு நான் அரண்மனைக்குள்ளே இருந்ததையும் பார்த்தேன் ப்ரோ. அரண்மனைக்குள்ளே போனியா? நான் போகல, பட் கனவுல போய் பார்த்தேன் ப்ரோ. கனவு வந்துச்சா? ஆமாம், நானே என்னை உள்ளே கூப்பிட்டேன் ப்ரோ. என்னை நானே கூப்பிட்டு அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாருமே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ப்ரோ. எல்லாருமே இருந்தாங்க, ஆனால் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப தெரிஞ்சவங்க, டெய்லி பார்க்குற ஒரு ஃபீஸாக இருந்தது. சரி, அங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு ப்ரோ. அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே கிளியராக தெரியல, பட் ஸ்டில் அவங்கள பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மாதிரி இருந்துச்சு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஜிமின். இது எல்லாமே ஆரம்க்கு இன்னும் அவருக்கு அந்த அரண்மனைக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி க்யூரியஸ் அதிகமாகுது. அவர் அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. என்ன நடந்தாலும் சரி நம்ம போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது.
இப்போ எல்லாரும் வந்து நார்மலா அரண்மனைக்குள்ள தான் இருக்காங்க. அந்த அரண்மனை ஐ மீன் வந்து இந்த அரண்மனைக்குள்ள. இப்போ வந்து ஊர் தலைவர் இருக்காரு இல்லையா? அவங்க வீட்ல தான் இருக்காரு. இந்த அரண்மனைக்குள்ள போகல. ஆனா அப்பப்போ வெளியில நின்னு டெய்லியும் போவாரு. அந்த 4 டேஸ் 5 டேஸ் கிட்ட ஆயிருக்கும் அரண்மனைக்குள்ள போய். அது ஃபர்ஸ்ட் டைம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5 டேஸ் ஆயிடுச்சு. அந்த அரண்மனைக்கு ஷூட்டிங்காக அரண்மனைக்குள்ள போகல. அரண்மனைக்கு வெளியவே நின்று நிறைய விஷயத்த நோட் பண்ணுறாரு ஆரம். அது எல்லாத்தையுமே ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி அதை வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் மாதிரி கொடுத்து அந்த அரண்மனையை சுற்றி பிக்சர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் போஸ்ட் போட்டு இப்போ வந்து அப்லோட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட் வீடியோ அது நல்ல ஒரு லென்த், ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இருக்குது. அது செம்ம ரீச்சு, செம்ம வைரல் ஆயிடுச்சு. அது அடுத்தது என்ன உள்ளே போய் பாருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸு. அதை விட அதிகமாக இப்போது ஆரம்புக்கு தான் அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு க்யூரியஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் அவரோட க்யூரியஸ்னஸ் வந்து மற்ற மெம்பர்ஸ் யாரையும் வந்து அஃபேர் பண்ணிடக்கூடாது. அதில் வந்து அவங்க வந்து அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதுலேயும் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போது ஜிம்முனுக்கு ஃபுல்லாகவே க்யூர் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டாரு. ஸோ அவங்க அவங்க அரண்மனைக்குள்ளே போய் கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சு, 7 டேஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நைட் ஒரு 10 o'clock போல் ஆரம் தான் எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறாரு. எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக ஆரம்பத்தை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா முன்னாடியே சொல்லலை இன்றைக்கி போகிறோம் ஷூட்டிங் பண்ணுறோம் எல்லோரும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. திடீர்னு வந்து இன்றைக்கி நம்ம போகிறோம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜேகேக்கும் ஜிமினுக்கும் தான் செம்ம பயமாக இருக்குது. ஏன்னா நேரில் பார்த்தது அவங்க தானே. ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது அவங்க ஃபீஸில் நல்லாவே தெரியுது. இப்போது ஆரம் தான் இங்கே ஜிமினியும் ஜேகேவையும் பார்க்குறாங்க. ஜங்குகன் ஜிமின், எனக்கு புரியுது நீங்கள் கொஞ்சம் பயத்தில் இருப்பீங்க. உண்மைதான், அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஸ்கேரியான மூமெண்ட்டுன்னு. எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக இருக்காதுன்னு தோணுது. என்ன ப்ரோ சொல்கிற? நாங்கள் நேரில் பார்த்தோன்னு சொல்கிறோம், அது எப்படி உண்மையாக இருக்காதுன்னு சொல்கிறீங்க? திங்க் ப்ராக்டிக்கல். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதே எங்கள் கண்ணுக்கெலாம் தெரியல. அதான் ப்ரோ எனக்கும் தெரியல. எதுக்கு என் கண்ணுக்கு தெரியணும், என் கண்ணுக்கு ஏன் வரணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. திங்க், எனக்கு என்னமோ அங்கே வேறு ஏதோ தப்பு நடக்குது. அதை மறைக்கிறதுக்காக தான் பேய் மேலே பழி போட்டுட்ருக்காங்களோன்னு தோணுது. தப்பா? ஆமாம். அப்புறம் நானும் ஷுகாவும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சோம். என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லோரும் கேட்கும்போது இங்கே ஷுகா தான் அந்த கீ விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. என்ன ப்ரோ சொல்கிற? அந்த கேட்டுக்கு சாவி இருக்கா? ஆமாம், அது அப்படியே யூஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட அதில் துரு பிடிச்சோ இல்லை ஒட்டடை இருந்தோ அந்த பழசானதுக்கான எந்த ஒரு அடையாளமே அந்த கீழேயும் இல்லை, லாக்லேயும் இல்லை. அது ரொம்ப புதுசாகவே அதாவது யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி, பழக்கத்தில் இருந்த மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே காமிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே ஷுகா தான் அந்த கீ எங்கன்னு தேடுறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து அதாவது வீட்டுக்கு வந்திருப்பாரு இல்லையா, வந்ததும் அவர் ஒரு பேக் வந்து வச்சிருப்பாரு எப்போதுமே. அதாவது எப்படி சொல்கிறது, ஹேண்ட்பேக் மாதிரி வந்து மாட்டியிருப்பாங்க தெரியுமா, அது எனக்கு தெரியல, பேக்கெட் பேக்கோ இல்லை பேக்கெட் பர்ஸ்ன்னு நினைக்கிறேன், அது பேர் தெரியல. பாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷுகா கிட்டேயும் ஒரு பேக், அதாவது ஒரு பேக்கெட் பேக் மாதிரி இருக்கும், அது வந்து வச்சுருந்துருப்பாரு. அதில் தான் அந்த கீயை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்துருப்பாரு. இப்போ பார்க்குறாரு அந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த கீ இல்லை. இவர் தேடிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்குது. உடனே வந்து ஆரம் சொல்கிறாரு, விடுடா, ஏதாவது பதட்டத்தில் வேற எங்கேயாவது வச்சிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஆரம், எனக்கு நல்லா தெரியும், நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறமேட்டு இந்த பாக்ஸில் வச்சு இதில் தான் வச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. விடு ஷுகா, நம்ம வந்த மைண்ட் செட்டே சரி கிடையாது. ஒரு மாதிரி பதட்டத்துலேயும் பயத்துலேயும் வந்தோம். அதில் நீங்கள் எது மாற்றி கூட வச்சுருக்கலாம், விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே போயிருந்தாலும் இந்த பேகுக்குள்ளே தான் இருக்கும், நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து அரண்மனைக்குள்ளே போகிறோம், எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஆரம் தான் சொல்லிகிட்ருக்காரு. அப்போது எங்கே போகிறீங்க, அதுவும் நைட் டைமில் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். அது நீங்கள் தான்
ஓ ஓ ஒயின் சிஸ்டர், நீங்களா? ஆ, நான் தான். என்ன விஷயம்? இல்லை, சாப்பிட்டுட்டு நீங்கள் மேலே வந்தவங்க கீழே வரவே இல்லையா? அதான் அம்மா உங்களுக்கு பால் கொடுக்க சொல்லி கொடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் 7 மெம்பர்ஸ்க்குமே மில்க் கிளாஸில், அது கிளாஸில் மில்க் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கிளாஸ் அப்படியே எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. எங்கே போகிறீங்க? ஷூட்டிங்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குறீங்க. அ அ அ அ ஆஹா அ அ ஆ ஆ ஆ ஆஹா ஆமாம், ஷூட்டிங் தான் அப்படின்ற மாதிரி தயாங் தான் ஒரு மாதிரி சமாளிக்கிறாரு. இல்லை, ஷூட்டிங் தானே போகிறீங்க, அதையே என்கிட்ட மறைக்கிறீங்க. இல்லையே, நாங்கள் மறைக்கலையே, நாங்கள் ஏன் மறைக்க போகிறோம், நாங்கள் மறைக்கலையே அப்படின்ற மாதிரி இங்கே ஹோபி சொல்கிறாரு. நீங்க தான் ஜேகேவை தான் பார்க்குறீங்க. அவர் ஒரு மாதிரி பேயர்ன மாதிரி உட்காந்துருக்காரு. எப்போதுமே வயனை பார்த்தா ஏதாச்சும் வம்பு பண்ணுவார், அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பார், சேட்டை பண்ணுவார். பட் ஆனால் இப்போ ஒரு இந்த 7 டேஸாக வந்து அப்போல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சமத்து பிள்ளை மாதிரி இருக்கார். அது உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக தான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் பெருசாக அதை வந்து பெருசாக கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து மார்னிங் தான் அவர் காலையிலேயே செம்மடி வாங்கியிருப்பாரா, ஸோ அதில் பயந்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டுருந்துருப்பீங்க. இப்போ பார்த்தா ஜிமினுக்கும் சரி ஜங்குக்கும் சரி அவரோட பயம் அப்படியே அவர் ஃபேஸில் அப்படமா தெரியுது. ஜிமின், நீங்கள் இப்போ ஓகேவா? ஆ ஆ ஓகே ஓகே சிஸ்டர், இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, என்னாச்சு, எதுக்கு நீங்கள் 2 பேரும் இவ்வளோ பயந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டவுட்டாக எல்லாரையும் பார்த்து கேட்குறீங்க. உங்களுக்கு நல்லாவே புரியுது அவங்க ஏதோ உங்ககிட்டேருந்து மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆரம்பம் அதில் ஒன்றும் இல்லை சிஸ்டர். இப்போது நாங்கள் வந்து கோஸ்ட் ஸ்கிரிப்ட் தானே எழுதிட்டு இருந்தோம், அந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன், அதில் தான் அவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. ஓ அப்படியா, நான் வேற என்னமோ ஏதோன்னு நினச்சேன். ஆமாம், என்ன ஸ்கிரிப்டு? இப்போ போகிறீங்களா ஷூட்டிங்க்கு? ஆ போகணும் போகணும் சிஸ்டர். நானும் வரட்டுமா? எது? இல்லை இல்லை இல்லை, அதில் அங்கே பொண்ணுங்கலாம் வரக்கூடாது. ஏன், என்னாச்சு ப்ரோ? நான் வரக்கூடாதா? இல்லை இல்லை, வரக்கூடாது. ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சாடாயிடுறீங்க. ஜேகே உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஏன் ப்ரோ, வேணா இவங்களையும் மூடு அப்படின்ற மாதிரி இங்கே ஜின் தான் சொல்கிறாரு. சரி ப்ரோ அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே அப்படியே வாய் முடிக்கிறாரு. இங்கே சுகாதான், இல்லைம்மா அது கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம், நீ வந்தீன்னா பயந்துருவ, பொம்பளை பிள்ளை வேற, நான் உன்னை இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகிறோம் சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் பகலில் எப்போ ஷூட்டிங் பண்ணாலும் கண்டிப்பாக உன்னையும் கூட்டிகிட்டு போகிறோம், ஓகேவா? ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் மில்க்லாம் கொடுத்துட்டு இப்போது நீங்கள் தான் போகலான்ட்டு போகிறீங்க. இப்போது ஒரு நிமிஷம் திரும்பி ப்ரோ, என்னம்மா நீங்கள் அந்த அரண்மனை சைடு போகலல்ல? என்ன? இல்லை, நீங்கள் அந்த அரண்மனை சைடு எதுவும் ஷூட்டிங் போகலல்ல? இல்லை, அந்த பக்கமே போகாதீங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் உண்மையும் கூட, அது ஸ்டோரி மட்டும் கிடையாது, உண்மையாக நடந்ததை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அங்கே நிறைய அமானுஷ்யத்தை கண்ணில் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ப்ரோ சொல்கிறேன், ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே உங்கள் ஷூட்டிங்லாம் முடிச்சிருங்க, அந்த அரண்மனை பக்கமே போகாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஹாபி தான் ஜின் காதில், என்னடா இவன் அரண்மனை பக்கமே போகக்கூடாதுங்கிறோம், ஷூட்டிங்கே அரண்மனைக்குள்ளே தான், இவன் என்னடா 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஷூட்டிங்கை முடிக்க சொல்கிறான், எப்படி மச்சான் அப்படின்ற மாதிரி இங்கே ஜின்னோட காதில் சொல்லிட்டு இருக்காரு. ஜின்னு தான் கொஞ்சம் பேசாம இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக நிற்கிறாங்க. யாருன்னா ஓகேம்மா ஷூர், அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஷூட்டிங்கை முடிச்சிருவோம். அவன் என்ன ப்ரோ? இல்லை, இந்த விஷயத்தை பற்றி அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம். ஏன், என்னாச்சு, ஏன் சொல்ல வேணாங்கிறீங்க? இல்லை, மிட் நைட்டில் போய் ஷூட்டிங் பண்ணுறோன்னு சொன்னால் ஏதாவது பயந்துப்பாங்க, வேணாம், அது எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன், நாங்கள் பார்த்துக்குறோம், அதெல்லாம் எதுவும் நீங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்ல வேணாம். சரி ப்ரோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். குட் நைட், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இங்கே மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்கள் இப்போ போயிட்டீங்க, இப்போது ஆரம்பம் உங்கள் அதாவது மெம்பர்ஸை பார்த்து வந்து இன்றைக்கி கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போது எல்லாருமே அதுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. திங்ஸ் எல்லாத்தையுமே வழக்கம் போல் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது அரண்மனைக்குள்ளே போக
எல்லாருமே தயாராயிட்டாங்க. சொன்ன மாதிரி அவங்களோட கேபின் எடுத்துட்டு இப்போ அரண்மனைக்கு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. இங்க ஆரம் இந்த சைட் பார்த்தா ஹயாங் லைன்ஸ், இந்த சைட் பார்த்தா மேக்கின் லைன்ஸ். அவங்க ஃபுல்லாக அப்படியே நிற்கிறாங்க. நடுவில் ஆரம் நிற்கிறாரு. அந்த அரண்மனையை ஒத்து பார்க்குறாங்க. இப்போ சுகாதா அவர் பேக்கெட்லேருந்து கீ தேடுறாரு. பட் ஸ்டில் அவருக்கு கையில் கிடைக்கவே இல்லை. இங்கே ஜிமின் தான் அகைன் வந்து கால் வந்திருக்கு அவருக்கு. அந்த டைமில் வந்து கால் வந்திருக்கும். யாரான்னு பார்த்தா அது ஆரோ தான். ஐயோ, ஏண்டா இவளுக்கு வேறு வேலை விட்டே இருக்காதா? எப்போ பாரு உனக்கு கால் பண்ணிகிட்டே ஏ அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட், எனக்கு தானே கால் பண்ணுறா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா சும்மா எதுக்கு கால் பண்ணி டென்ஷன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான். உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் தான் அட்டன் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கிறாரு. பிகாஸ் வந்து உங்களுக்கும் அதாவது ஆரோவுக்கும் ஜேகேக்கும் சுத்தமாக செட் ஆகாது. பயங்கர சண்டை ஒரு 2 பேருக்கும். உங்கள் 2 பேரும் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான். அவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வரும். ஸோ அந்த கடுப்பு தான் இப்போ ஜங்குக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பயம் வேறு, அரண்மனைக்குள்ளே போக போகிறோங்கிற பயம் வேறு. அந்த பயத்தில் தான் இந்த பொண்ணு கால் பண்ணதும் அந்த ரிங்கை கேட்டு அவர் பயந்துருப்பார். இப்போது நீங்கள் ஆரோன்னதும் அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதான் அவர் வந்து ஆரோவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு. ஆரோவை திட்டினா ஜிமின் சும்மா இருப்பாரா? அவருக்கு கோவம் வரும் இல்லையா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அவரும் கத்திட்டே அந்த ஃபோனை எடுக்கிறாரு. பார்த்தா ஜிமினோட பேக்கெட்லேருந்து என்னமோ விழுது. என்னடா அப்படின்னு சொல்லி ஃபோன் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த அரண்மனையோட கீ ஜிமினோட பேக்கெட்டில் இருக்குது. ஜிம்னுக்கும் சரி ஷுகாக்கும் சரி ஒன்றுமே புரியல. மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமின் அந்த கீயை ஒரு மாதிரி அவரோட ஷிவரிங் ஹேண்டில் எடுத்து பார்க்குறாரு. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கன்டினியூ பண்ணலாம். ஐ ஹோப் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். Bye, Amis. Annyeong.